வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயத்த ஒரு சின்ன ரஷ்ய கதையில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, சொல்லுங்க. கதை பேரு வாழ்க்கை. ஒரு பெரிய கூடை, அதுக்குள்ள பிட் கோழிகளை அடைச்சு வச்சிருக்காங்க. ம். உன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு மேல வந்து மூச்சு விட முயற்சி பண்ணுது. அப்போ அந்த கசாப்பு கடைக்காரன் வர்றான். சரி. ஒவ்வொரு கோழியா வெளியே இழுத்து கழுத்து அறுத்து திரும்பவும் அதே கூடைக்குள்ளேயே தூக்கி போடுறான். உள்ள இருக்கிற மத்த கோழிகள் அந்த சூடான ரத்தத்தை குடிச்சு தன் பசிய ஆத்திக்க முயற்சி பண்ணுது. ஐயோ. கடைசியில கூடை முழுக்க செத்த கோழிகளால நிரம்பிடுது. ஒரே அமைதி. உஷோ சொல்றாரு, இதுதான் மனுஷனோட நிலைமை. சாவு நிச்சயம்னு தெரியாம பதவி, பட்டம், பேருக்காக இப்படிதான் நம்ம ஒருத்தர் அடிச்சுக்கிறோம். ஆமா, ரொம்ப ஆழமான கதை. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சா போதும். சாவு எல்லாத்தையும் நம்மகிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிடும்னு எப்போ ஒருத்தருக்கு உரைக்குதோ அப்போ ஒரு புரட்சி நடக்கும். அந்த புரட்சிக்கு பேர் அதுக்கு ஓஷோ சொல்ற பேரு தான் சந்நியாசம் அல்லது துறவு. இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு வரிசையிலிருந்து குறிப்பா அந்த 67வது ஆடியோவை தான் ஆழமா அலச போறோம். ஆமாம். இந்த வாழ்க்கை போராட்டத்திலிருந்து தப்பிக்க புத்தர் சொன்ன வழி என்ன, அதுல ஓஷோ சொல்ற பராவிருத்திங்கிற அந்த முக்கியமான கருத்து என்னன்னு தான் பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பேசுவோம். பொதுவா துறவுனாலே நிவ்ருத்திங்கிற வார்த்தையை தான் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அதாவது உலக விஷயங்களிலிருந்து விலகி இருக்கிறது, ஆசைகளை அடக்கிறது. ஆமா. ஆனா ஓஷோ சொல்றாரு, புத்தர் பயன்படுத்தின பராவிருத்திங்கிற வார்த்தை தான் உயர்ந்ததுன்னு. பல நூற்றாண்டுகளா துறவுனா ஆசைகளை அடக்கிறதுன்னு தானே சொல்லிட்டு வராங்க. அதுல என்ன தப்பு? அதுல என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு? நல்ல கேள்வி. சிக்கல் அந்த அடக்குமுறைங்கிற வார்த்தையில தான் இருக்கு. நிவிருத்தி பாதையில போறவங்க மனச வலுக்கட்டாயமா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனா மனசோட இயல்பு ஒரு குரங்கு மாதிரி. எதை வேணான்னு சொல்றோமோ அங்கதான் திரும்ப திரும்ப போகும். ஆனா பராவிருத்தி அப்படி இல்ல. அது எப்படி? அது உலகத்தை விட்டு ஓடுறதில்ல, தனக்குள்ள திரும்புறது. நம்மளோட சக்தி, நம்மளோட கவனம் பொதுவா வெளியே தான் போய்கிட்டு இருக்கு. கண்ணு வெளிய பாக்குது, காது வெளிய கேக்குது. சரி. இந்த சக்திய ஒரு அணை கட்டி தடுக்கிறது தான் நிவ்ருத்தி. ஆனா அதே சக்திய அதோட மூலத்தை நோக்கி, அதாவது உள்நோக்கி திருப்புறது தான் பராவிருத்தி. ஓ, இது ஒரு ரீடைரக்ஷன் மாதிரி. ஆமா. அப்படி உள்நோக்கி திரும்ப ஆரம்பிச்சதும் அது தானாவே வெளிய போறது நிறுத்திடும். இது அடக்குமுறை இல்ல, இது ஒரு மாற்றம். இதுதான் விடுதலை. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம கவனம் முழுவதும் வேலை, குடும்பம், சமூக ஊடகங்கள்னு வெளிப்புறமாகவே சிதறி கிடக்கும்போது அந்த ஆற்றலை எப்படி உள்நோக்கி திருப்புறது? அன்றாட வாழ்க்கையில இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா. ஓஷோ சொல்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். நீங்க எதையும் நிறுத்த வேண்டாம். உங்க சக்தி வெளிய போகுதா போகட்டும். ஆனா அது போறத நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. கவனிக்கணுமா? ஆமா. ஒரு எண்ணம் வருதா, கோபம் வருதா, அத அடக்காம அது எங்கிருந்து வருதுன்னு ஒரு சாட்சியா நின்னு பாருங்க. உங்க மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளிய வர்றத கவனிக்க ஆரம்பிங்க. இதுதான் உள்நோக்கி திரும்புறதோட முதல் படி. கவனம் தான் அந்த ஆற்றலை உள்நோக்கி திருப்புற சாவி. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. ராகம், விராகம், வீதராகம்னு 3 நிலைகள் சொல்லுவாங்களே, இது அது சம்பந்தப்பட்டதா? சொல்லுங்க. அதாவது உலகத்தோட ஒட்டிக்கிறது ராகம், அதிலிருந்து விலக முயற்சி பண்றது விராகம். ஆனா இந்த பராவிருத்திங்கிறது தனக்குள்ளே இணையணும், அந்த வீதராக நிலையா? மிகச்சரியா புடிச்சிங்க. நீங்க அந்த வார்த்தைய சொன்னது ரொம்ப நல்லது. வீதராகம் தான் பராவிருத்தியோட விளைவு. புத்தரோட முழு கவனமும் தியானத்து மேலதான் இருக்கு. ஓஹோ. இல்ல அதுக்கு குறிப்பிட்ட தகுதிகள் வேணுமா? நீங்க பகிர்ந்திருந்த அந்த ஆடியோல முதல் சூத்திரம் இத பத்தி தான் பேசுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, முதல் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, சிரேஷ்ட புருஷர் கிடைப்பதற்கு அரிதானவர், அவர் எல்லா இடங்களிலும் பிறப்பதில்லை. அந்த தீரர் எங்கு பிறக்கிறாரோ அந்த குலம் சுகமடைகிறது. இதுல வர்ற மகா தனவான், அதாவது பெரும் பணக்காரர், அப்புறம் மத்திய தேசம், அதாவது மத்திய தேசம்ங்கிற வார்த்தைகளுக்கு ஓஷோ கொடுக்கிற விளக்கம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஆமா, இது நேரடியான பொருள் கிடையாது. பெரும் பணக்காரனா கோடீஸ்வரனா பிறக்கிறது இல்ல. ஓஷோ ஒரு அருமையான ஊமை சொல்றாரு. என்ன ஊமை? தண்ணி 99 டிகிரியில கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் 1 டிகிரி சூடேறினா போதும், அது ஆவியா மாறிடும். சரி. அது மாதிரி பல பிறவிகளா தியானம், தர்மம்னு ஆன்மீக செல்வத்தை சேர்த்து கிட்டத்தட்ட அந்த 99 டிகிரி நிலையில இன்னும் ஒரு சின்ன முயற்சி செஞ்சா போதும் ஞானம் அடைஞ்சிடலாங்கிற நிலையில பிறக்கிறவர் தான் மகாதனவான். ஓ, அப்போ கபீர், இயேசு மாதிரி ஆட்கள் கூட இந்த வகையில வருவாங்களா? நிச்சயமா. அதனாலதான்
கபீர் ஒரு நெசவாளியா இருந்தாலும் இயேசு ஒரு தச்சரா இருந்தாலும் அவங்க எல்லோருமே சிரேஷ்ட புருஷர்கள் தான். அப்போ மத்திய தேசம்னா அது இந்தியாவோட ஒரு பகுதியான பீகார், உத்தரப்பிரதேசம் மாதிரியா இல்லையா? பௌத்த உரையாசிரியர்கள் அப்படிதானே சொல்றாங்க. அவங்க சொல்றது சரிதான், ஆனா அது ஒரு குறியீடு மட்டும்தான். ஓஷோ இன்னும் ஆழமா போறாரு. ஒரு நிமிஷம், ஆன்மீக பேச்சோட நடுவுல திடீர்னு ஒரு விஞ்ஞானி வராரு. அணுவிற்கும் பிரபஞ்சத்திற்கும் நடுவுல மனுஷன் இருக்கான்றது எப்படி மத்திய தேசம்ன்ற கருத்தோட இணையுது? இதோட தத்துவ பொருள் என்ன? ஆமா, திடீர்னு கேட்கும்போது குழப்பமா தான் இருக்கும். ஓஷோ லிகாண்ட் டு நியூயி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியோட கோட்பாட்டை மேற்கோள் காட்டுறாரு. ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அணுவுக்கும் மனுஷனுக்கும் உள்ள விகிதாச்சாரம் அதே மனுஷனுக்கும் இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் உள்ள விகிதாச்சாரத்துக்கு சமமா. அப்படியா? அதாவது மனுஷன் பிரபஞ்சத்தோட சரியான மைய புள்ளியில இருக்கான். இது ஒரு முச்சந்தி மாதிரி. முச்சந்தியா? ஆமா. இங்கிருந்து ஒருத்தன் மிருகத்தை விட கேவலமாகவும் போகலாம், கடவுளை விட மேலாகவும் உயரலாம். மிருகங்களுக்கு இந்த தேர்வு கிடையாது, தேவர்களுக்கும் இந்த தேர்வு கிடையாது. புத்தத்துவம்ங்கிற அந்த உச்சபட்ச நிலை இந்த மனித பிறவியில இந்த மத்திய தேசத்துல மட்டும்தான் சாத்தியம். ஓ, அப்போ இது புவியியல் ரீதியான இடம் இல்ல, இது ஒரு சாத்தியக்கூறு இருக்கிற நிலை, ஸ்டேட் ஆஃப் மேக்ஸிமம் பொட்டென்ஷியல். அருமை. கரெக்ட். அது மாதிரியே அவங்க சத்திரிய இல்லனா பிராமண குலத்துல பிறப்பாங்கன்னு சொல்றதுக்கும் ஓஷோ ஒரு புது விளக்கத்தை கொடுக்கறாரு. இது நிச்சயம் சாதிய பத்தினது இல்ல இல்லையா? கொஞ்சமும் இல்ல. புத்தரே வர்ணங்களை மறுத்தவர். ஓஷோவோட பார்வையில இது 2 குணங்களை பத்தினது. என்ன குணங்கள்? பிரம்மத்தை, அதாவது உண்மையை தேடுற தாகம் இருக்குல்ல, அது பிராமணனின் குணம். சரி. அந்த தேடலுக்காக தன்னோட வாழ்க்கை, சுகம், பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் பணைய வைக்கிற துணிச்சல் இருக்குல்ல, அது சத்திரியனின் குணம். ஓ, தாகமும் துணிச்சலும். ஆமா, இந்த 2 குணமும் ஒருங்கே சேரும்போதுதான் ஒருத்தர் புத்தராக முடியும். தேடல் மட்டும் இருந்து துணிச்சல் இல்லைன்னா வீட்லயே உட்காந்து ஜபமாலை உறுத்திட்டு இருப்பாங்க. ஆமா. துணிச்சல் மட்டும் இருந்து என்னத்தை தேடுறோன்னு தெளிவில்லைன்னா அவங்க அலெக்சாண்டர் மாதிரி உலகத்தை பிடிக்க கிளம்பிடுவாங்க. தேடலும் துணிச்சலும் சேரும்போதுதான் புத்தத்துவம் மலருது. சரி, ஒரு தகுதியான நபர் பிறந்துட்டாரு. அவரோட உண்மையான இலக்கு என்ன? அவர் அடைய வேண்டிய அந்த சுகம் எது? அந்த ஆடியோல பிக்குகள் உலக சுகங்கள்ல எது பெருசுன்னு தங்களுக்குள்ள விவாதம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காட்சிய ஓஷோ விவரிக்கிறார். ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான இடம். சிலர் ராஜ்ய சுகங்கிறாங்க, சிலர் காம சுகம்ங்கிறாங்க. இத கேட்ட புத்தர் என்ன சொன்னாரு? புத்தர் அவங்க கிட்ட நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உலகத்துல இருக்கிறது துக்கம் மட்டும்தான், சுகம்ங்கிறது வெறும் தோற்றம்தான், ஒரு மாயைன்னு சொல்றாரு. ரொம்ப நேரடியா சொல்லிட்டாரு. ஆமா, உண்மையான சுகம் வேற இடத்துல இருக்குன்னு சொல்லி 3 விஷயங்களை சொல்றாரு. ஓஷோ இத விளக்கும்போது ஒரு அருமையான விளக்கு உவமையா பயன்படுத்துறாரு. விளக்கு உவமையா? அது என்ன? ஆமா, புத்தர் சொன்ன முதல் உண்மையான சுகம் புத்தோத்பாத், அதாவது உங்களுக்குள்ளே புத்தர் பிறப்பது, நீங்களே ஒரு விளக்காக மாறுவது. சரி, அதுதான் உச்சக்கட்ட ஆனந்தம். ஆமா, அது உடனடியா நடக்காதுன்னா 2வது நிலை தர்மஸ்ரவன். அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விளக்கின் ஒளிக்கு பக்கத்துல நிக்கிறது, ஞானம் அடைஞ்சவங்களோட வார்த்தைகளை கேட்கறது, அவங்க பாதைய காட்டுவாங்க. ஓகே, அப்ப 3வது நிலை அந்த விளக்கிலிருந்து உங்க திரியில நெருப்ப பற்ற வைக்க முயற்சி பண்றது. அதுதான் சமாதி அல்லது தியானம். அவங்க வார்த்தைகளை கேட்ட அவங்கள போலவே மாறுறதுக்கான முயற்சி. அந்த முயற்சியில கிடைக்கிற சுகம். இதுதான் உண்மையான சுகத்துக்கான 3 படிகள். வாவ், இந்த ஓம ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. நீங்களே விளக்கா மாறுங்க, முடியலன்னா வெளிச்சத்திலேயாவது நில்லுங்க, அதுவும் இல்லைன்னா உங்க திரிய பத்த வைக்கவாது முயற்சி பண்ணுங்க. ரொம்ப அருமை. ஆமா, அதோட சங்கத்தில் ஒற்றுமையும் சிதறாத தவமும் சுகம் தரும்னு சொல்றாரு. தபஸ்னா ஆற்றலை ஒருமுகப்படுத்துறதுன்னு ஓஷோ சொல்றாரு இல்லையா? ஆமா, சிதறி கிடக்கிற சூரிய கதிர்களை ஒரு லென்ஸ் வச்சு குவிச்சா கீழ இருக்கிற காகிதம் பத்தி எரியுதுல்ல. ஆமாம். அது மாதிரி நம்மளோட சிதறி கிடக்கிற மன ஆற்றலை தியானம் மூலமா ஒரே இடத்துல குவிச்சா உள்ள இருக்கிற அறியாமைங்கிற குப்பை எரிஞ்சிடும். பிக்குகள் தங்களுக்குள்ள எது பெரிய சுகம்னு விவாதம் பண்ணி சக்திய வீணடிக்கிறத விட அந்த சக்திய ஒன்று திரட்டி தியானம் செய்யணும்னு புத்தர் சொல்றாரு. சரி, இப்ப நம்ம கடைசி சூத்திரத்துக்கு வரலாம். இந்த ஆடியோல எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்த ஒரு பகுதி இதுதான். அந்த விவசாய கதை தானே? ஆமா, புத்தர் சிலை வழிபாட்டுக்கு எதிரானவர்னு நமக்கு தெரியும்.
ஆனா இங்க அவர் அதை ஆதரிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடந்ததுங்க? ஆமா, இது மேலோட்டமா பாக்கும்போது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தெரியும். புத்தர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருக்காரு. அப்போ ஒரு விவசாயி வராரு. ம். அவரு நேரா புத்தர்கிட்ட வராம முதல்ல அந்த மரத்தடியில இருந்த ஒரு மேடைக்கு, அதாவது ஒரு ஸ்தூபிக்கு வணக்கம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் புத்தரை வணங்குறாரு. உடனே புத்தர் நீ செஞ்சது சரிதான்னு சொல்றாரு. இத கேட்ட சீடர்களுக்கு ஒரே குழப்பம். எனக்கும் அநேக குழப்பம்பா. இதுலதான் ஓஷோ ஒரு ஞானியோட அணுகம்பா, அதாவது கருணையை விளக்குறாருன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. அந்த ஸ்தூபி காசியப்ப புத்தர்னு ஒரு முந்தைய புத்தரோட சமாதி. அந்த விவசாயிக்கு இதெல்லாம் தெரியாது. ஓ, அப்படியா? அவரோட அப்பா தாத்தா காலத்துல இருந்து அதை வணங்கிட்டு வர்றாரு. அவரும் வணங்குறாரு. ஆனா இங்க முக்கியமானது வணங்குதல்ங்கிற செயல். ஒருத்தர் குனிஞ்சு வணங்கும்போது அவரோட அகங்காரம் கொஞ்சமாவது குறையுது. ஆஹா. அந்த அகங்காரம் குறைவதுதான் புண்ணியமா? அதுதான் புண்ணியம். யார வணங்குறோம், எதை வணங்குறோங்கிறது ரெண்டாவது தான். ஆனா இதே புத்தர் தானே அக்னிதத்தன் ஒரு பெரிய பண்டிதர்கிட்ட கோயில்கள்லயும் சாஸ்திரங்கள்லயும் என்ன இருக்கு, அதெல்லாம் வெறும் குப்பைன்னு ரொம்ப கடுமையா கேட்டாரு. இது ஒரு இரட்டை நிலைப்பாடு மாதிரி தெரியலையா? இது இரட்டை நிலைப்பாடு இல்ல. இது வெவ்வேறு நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட வெவ்வேறு மருந்துகள். எப்படி? பண்டிதன் அக்னிதத்தோட அகங்காரம் அவனோட சாஸ்திர அறிவால மலையளவு வளர்ந்திருந்தது. அந்த அகங்காரத்தை உடைக்க கடுமையான வார்த்தைகள் தேவைப்பட்டது. சரி. ஆனா இந்த அப்பாவி விவசாயி கிட்ட அகங்காரம் இல்ல, வெறும் நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. அதனால அவன்கிட்ட கருணையோட நீ செஞ்சது சரிதான்னு சொல்றாரு. ஓஷோ சொல்றாரு, போதனைங்கிறது அது ஒருபோதும் முன்னாடியே தயார் பண்ணி வச்ச பதில் கிடையாது. அது ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி மாதிரியா? ஆமா, எதிர்த்தாப்புல யார் நிக்கிறாங்களோ அவங்கள அப்படியே பிரதிபலிக்கும். இது நம்ம பாட்டிமார்கள் கோவிலுக்கு போற மாதிரி இருக்கு. சாமி பேரு மந்திரம் எதுவும் சரியா தெரியாது, ஆனா அவங்களோட பக்தி ரொம்ப உண்மையானதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையா புத்தர் இங்க அங்கீகரிக்கிறார்? கிட்டத்தட்ட அப்படிதான். இதுல இன்னொரு ஆழமான விஷயமும் இருக்கு. அந்த ஸ்தூபி காசியப்ப புத்தருடையது. புத்தரை பொறுத்தவரை ஒரு புத்தருக்கும் இன்னொரு புத்தருக்கும் பேதம் கிடையாது. புத்தத்தன்மை ஒண்ணுதான். அந்த விவசாயி காசியப்ப புத்தரை வணங்குனாலும் அது புத்தத்தன்மைய வணங்குற மாதிரி தான். அந்த விவசாயிக்கு இது தெரியாது. ஆனா அவன் சரியான திசையில தான் போய்கிட்டு இருக்கான்னு புத்தருக்கு தெரியும். அதனால அவனை ஊக்கப்படுத்தினார். ஆமா, அவனை போய் இது வெறும் கல்லு, இதை ஏன் வணங்குறன்னு சொல்லி அவனோட நம்பிக்கைய உடைக்க அவர் விரும்பல. அப்போ இந்த மொத்த உரையாடலோட சாராம்சம் என்னன்னா, உண்மையான ஆன்மீகம்ங்கிறது நாம செய்யற வெளிப்பட சடங்குகள்ல இல்ல, அது அகங்காரத்தை கரைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்கள்லயும் இருக்கு. கரெக்ட். நீங்க வாழ்க்கையை எப்படி பாக்குறீங்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஓஷோ இறுதியில சொல்ற அந்த சுட்டி மற்றும் அணில் கதை மாதிரி. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்கிற தர்க்கவாதியான அந்த சுட்டிய போலவா? அது என்ன சொல்லுச்சு? அந்த சுட்டி சொல்லுச்சான், கடவுள் என்ன படைக்கும்போது தப்பு பண்ணிட்டாரு, என் வாழுல கோடுகள் இல்லாம மொட்டையா இருக்குன்னு. ஆனா அணில் சொல்லுச்சான், என் உடம்புல 2 கருப்பு கோடுகளுக்கு நடுவுல ஒரு வெள்ளைக்கோடு இருக்கு, துக்கங்களுக்கு நடுவுல சுகம் ஒளிஞ்சிருக்குன்னு இது காட்டுது. நான் அந்த வெள்ளைக்கோட்டை மட்டுமே பாக்கறேன். அப்போ அந்த விவசாயி அணில் மாதிரி அந்த ஸ்தூபியில இருக்கிற கடவுளை மட்டும் பார்த்தான். அவன் தர்க்கம் பண்ணல. சரியா சொன்னீங்க. ஒருவேளை நம்மளுக்கு அர்த்தம் புரியாம தெரியாம செய்யற ஒரு சின்ன வணக்கம் கூட அது நம்ம அகங்காரத்தை ஒரு நொடியாவது குறைக்க உதவுச்சுன்னா அது ஞானத்துக்கான பாதையில ஒரு முக்கியமான படியா இருக்கலாம். நீங்க குறைகளை மட்டுமே பாக்குற சுட்டியா இருக்க போறீங்களா, இல்ல கஷ்டங்களுக்கு நடுவுலயும் ஒரு நம்பிக்கையை பாக்குற அணிலா இருக்க போறீங்களா? இத பத்தி நீங்க தான் சிந்திக்கணும்.